சென்னையில் நடைபெற்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் தமிழகத்தில் மொத்தம் 2,42,160 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருப்பதாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கத்தில் நடைபெற்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் ஜெயலலிதா, சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு நடத்துவதற்கான அறிவிப்பு கடந்த 2014ஆம் ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்ட பின்னர் அதனை வெற்றியடைய செய்ய மேற்கொண்ட முயற்சிகளை பட்டியலிட்டார். வெளிநாடுகளிலும் இந்தியாவின் பல்வேறு நகரங்களிலும் இந்த மாநாடு குறித்த கவனத்தை ஈர்க்க பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டதை முதலமைச்சர் ஜெயலலிதா சுட்டிக்காட்டினார். வெற்றிகரமாக நடந்து முடிந்துள்ள இந்த சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு மூலம் இதற்கு முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு 2,42,160 கோடி ரூபாய் தமிழகத்திற்கு குவிந்திருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். The past 2 days have been fruitful for each and every one of you. I am extremely happy to inform you that in a resounding endorsement of the state of Tamil Nadu and of my government's policies, the total amount of investments that have been finalized during the Global Investors Meet in Chennai is an unprecedented 2,42,160 crore rupees. கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் மொத்தம் 98 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் தொழில் நிறுவனங்களுடன் கையெழுத்தாகியிருப்பதாக கூறிய முதலமைச்சர், தென் மாவட்டங்களுக்கான முதலீட்டை ஈர்க்கத்தான் தனி கவனம் செலுத்தப்பட்டதாக கூறினார். இதன் மூலம் தென் மாவட்டங்களுக்கு 70,000 கோடி ரூபாய் முதலீடு குவிந்திருப்பதாகவும் செல்வி ஜெயலலிதா தெரிவித்தார். ஆட்டோமொபைல் துறையில் தமிழகம் வேகமாக உயர்ந்து வருவதை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் கையெழுத்தாகியுள்ள ஒப்பந்தங்கள் மூலம் உலகிலேயே அதிக கார் உற்பத்தி செய்யும் இடமாக சென்னை உருவாகும் என்று தெரிவித்தார். Chennai has the capacity to produce about 1.4 million cars a year, that is 3 cars every minute. With the signing of MOUs with auto majors today, Chennai will become the world's largest car manufacturing hub. தமிழகத்தில் அடுத்த சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாடு வரும் 2017ஆம் ஆண்டு நடைபெறும் என்றும் 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை மாநாடு நடைபெறும் என்றும் முதலமைச்சர் கூறினார்.